வெல்கம் டு கைல்ஸ் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் க்ளீன் பண்ண சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டும் தண்ணியை ஊற்றி 1/2 hour சோக் பண்ணி வைங்க. அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக பட்டர் மில்க் ரெடி பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 1/2 hour சோக் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை இதில் மேரினேட் பண்ணணும். இது 3 to 4 hours மேரினேட் பண்ணோம் மினிமம். இல்லைனா ஓவர் நைட் ஃபுல்லாக சோக் பண்ணி வைக்கலாம். இந்த ஃப்ரைட் சிக்கன் பண்ணுறதுக்கு சிக்கன் பீசஸில் ஸ்கின்னோடு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரைட் சிக்கன் ஃப்ளேக்கியாக வரும், நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். இப்போது நம்ம 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ 3 hours கழித்து நம்ம சிக்கனை வெளியில் எடுத்துருக்கோம். ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ஒரு பவுலில் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மேரினேட் பண்ண சிக்கன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் எடுத்து இந்த மைதா மிக்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகணும். அந்த ஸ்கின்னை எடுத்துட்டு அதுக்குள்ளேயும் நல்லா கோட் பண்ணி விடுங்க. நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் குக் ஆகாது சரியா. ஸோ லைட்டாக போடுங்க. எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கேப்லெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். நல்லா 1 minute வரைக்கும் இந்த மாதிரி கோட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கோட் ஆகிருக்கு. எந்த கேப்பும் விடாதீங்க. எல்லா இடத்துலையும் நல்லா மைதாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ரெடியாக இருக்குது. இப்போது இதை எடுத்து ஐஸ் வாட்டரில் 4 to 5 seconds ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மைதா மிக்ஸில் போட்டு திருப்பி 1 minute நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா கோட் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு நல்லா ஃப்ளேக்கியாக கிடைக்கும். எந்த கேப்பும் விடாதீங்க. திருப்பி அந்த ஸ்கின் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு வாட்டி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா பீஸையும் எடுத்து வச்சுருங்க. இப்போது ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஹைட்டான அகலமான பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 by 1 ஃப்ரை பண்ணலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போது இது ஃப்ரை ஆகிறதுக்கு 12 to 15 minutes ஆகும். இப்போவே பாருங்கள், நல்லா ஃப்ளேக்கியாக இருக்குது. பாருங்கள், சிக்கன் பீசஸை நல்லா ஃப்ரை பண்ணணும்.
5 மினிட்ஸ் கழித்து திருப்பி விடுங்க. இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட KFC சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஃப்ளேக்கியாக இருக்குது. நல்லா கிறிஸ்பாக நல்லா ஃப்ளேக்கியாக இருக்குது பாருங்கள். இதை கெச்சப் மயோனஸோட சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளோட KFC ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் ரெடி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சிக்கன் 65. அதுக்கு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண 1/2 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்குங்க. கலந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் சோக் பண்ணுங்கள். அப்போ தான் சிக்கன் நல்லா ஜூஸியாக கிடைக்கும். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணுங்கள். 1 எக்கோட ஒயிட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கலந்துட்டு இப்போது நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த சிக்கனை மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. மசாலா அதில் நல்லா கோட் ஆகணும். அதுக்கப்புறம் 1 ஹவர் நல்லா மேரினேட் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. 1 ஹவருக்கு அப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 பை 1 போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போது திருப்பி விடுங்க. 10 to 15 மினிட்ஸ் இது மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகணும். அப்பப்போ திருப்பி விடுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கார்னிஷிங்காக. இப்போ எடுத்துகிட்டு சர்வ் பண்ணலாம். இப்போது நம்மளோட டேஸ்டியான கிறிஸ்பியான சிக்கன் 65 ரெடி.